அது திமுக பேசலாம், திமுக பேசுங்கிறதுக்காக நாங்கள் இந்த அரசியலை பேசாமல் இருக்க முடியாது. நாங்களும் பேசுகிறோம். நாங்கள் பேசுகிறது சமூக நீதி அரசியல். நாங்கள் பேசுகிற அரசியல் பெரியாரிய அரசியல். நாங்கள் பேசுகிற அரசியல் அம்பேத்கரிய அரசியல். B.R. கவாய் அம்பேத்கரைட். அவர் ஒரு அம்பேத்கரியவாதி. அவருக்கு நேர்ந்திருக்கிற அவமதிப்பு என்பது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான அவமதிப்பு, இந்திய தேசத்திற்கு எதிரான அவமதிப்பு, அம்பேத்கரிய அரசியலுக்கு எதிரான அவமதிப்பு. அவருடைய தந்தை R.S. கவாய் அம்பேத்கர் அவர்களுக்கு தளபதியாக இருந்தவர். அவர்கள் சமகாலத்து தலைவர்களுள் அவரும் ஒருவர். அம்பேத்கர் அவர்கள் உயிரோடு இருந்தபோது ஒரு அரசியல் கட்சியை தோற்றுவிக்க வேண்டும் என்று விரும்பி ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷனையும் இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டியையும் இணைத்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்க வேண்டும் என்கிற விவாதம் நடந்தபோது அந்த விவாதத்தில் கலந்து கொண்டவர் R.S. கவாய். அப்போ என் சிவராஜ், தந்தை என் சிவராஜ், R.S. கவாய் போன்றவரெல்லாம் அம்பேத்கரோடு சேர்ந்து குடியரசுக் கட்சியை உருவாக்குவதென்று முடிவெடுக்கிறார்கள். ஆனால் அவர் டிசம்பரில் இறந்து போகிறார். இறந்து போனதுக்கு பிறகு அந்த தலைவர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கோபர்கடே, R.S. கவாய், தந்தை சிவராஜ் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து உருவாக்கின கட்சி தான் RPI, ரிபப்ளிக்கன் பார்ட்டி ஆஃப் இந்தியா. அது கொஞ்ச நாளில் ரெண்டாக உடைஞ்சிருது. கவாய் பிரிவினும் கோபர்கடே பிரிவினும் ரெண்டாக உடைஞ்சிருது தேசிய அளவில். அந்த கவாய் பிரிவினுடைய தலைவர் தான் இவருடைய அப்பா R.S. கவாய். அவருடைய பேரில் தான் அது கவாய் ஃபேக்ஷனே உருவாகுது. அவர் லோக்சபா மெம்பராகவும் இருந்திருக்கிறாரு, ராஜ்யசபா மெம்பராகவும் இருந்திருக்கிறாரு, 3 மாநிலங்களில் கவர்னராகவும் இருந்திருக்கிறார் R.S. கவாய். பீகாரில் கவர்னர், சிக்கிமில் கவர்னர், கேரளாவில் கவர்னர். அவர் ஒரு அம்பேத்கரைட்.